வீரன் அத்தியாயம் 119. இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ஆதித்யா ஒருபுறம் தனது கையில் ஆன்மீக ஆத்ம சக்தியை யாழியின் மூலமாக டிராகன் பீஸ்டுக்கு வழங்கிக் கொண்டிருந்தான். மறுபுறம் 95% நிறைவடைந்த அந்த விஷத்தன்மை வாய்ந்த சக்தியை போக்கவல்ல மருந்தான நித்திய மோட்சம் எனும் புனித சக்தியின் சான்றாக விளங்கும் மருந்தை தயாரித்துக் கொண்டிருந்தான். அவன் தயாரிக்கும் மருந்து யாருக்கும் அதை பற்றி தெரியவில்லை. அதேபோல் இவர்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அந்த சூறாவளியின் பலமும் யாருக்கும் புரியவில்லை. அருகிலிருந்தவர்களின் எண்ணம் இவர்களை தாக்க வரும் குலவன் மற்றும் அவனது அசுரப்படையை மட்டுமே எதிர்கொள்ள நிலையாக நின்றனர். ஆனால் ஆதித்யாவின் உள்மனவில் இவன் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கும் அந்த நித்திய மோட்சம் எனும் மருந்தை தடுக்க இயற்கை மிகப்பெரிய ஒரு சக்தியை கட்டவிழ்த்துவிடும் என்பது நன்றாக புரிந்திருந்தது. ஆகையால்தான் ஆதித்யா அதை எதிர்கொள்ள தனது புறம் இருக்கும் பலத்தை அதிகரிக்க எண்ணினான். டிராகன் பீஸ்டின் உடலில் இருக்கும் அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த இருள் சக்தியை வெளியேற்ற வேண்டுமென்றால் உறிஞ்சும் சக்தி கொண்ட கடவுளை கொல்லும் ஆயுதத்தின் முனைப்பகுதியில் இருக்கும் பிரபஞ்சாலிப்பான் ஆயுதத்தை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதே நேரம் அதை அவன் வெளிக்கொண்டு வந்தால் அதை பற்றிய இருப்பு அனைவருக்கும் தெரிந்துவிடும். ஆனாலும் ஆதித்யாவிற்கு வேறு ஒரு வழி இல்லை. இப்போது அனைத்தையும் யோசித்தவன் அவன். கடைசியாக அங்கு இருக்கும் அனைவரும் நடுங்கும் அளவிற்கு இப்போது வெளியே வா என்று ஒரு கர்ஜனை கொடுத்தான். அவன் கொடுத்த கர்ஜனையிலேயே பாதி பேர் அரண்டு எதை கூப்பிடுகிறான், எதையாவது இவன் அழைத்து வந்திருக்கிறானா இல்லை யாராவது மறைந்திருக்கிறார்களா என்று பயந்து கொண்டிருக்க, அப்போது அவனது மார்பு பகுதியில் தங்க நிறம் மின்னத் தொடங்கியது. யாரும் எதிர்பாராத வண்ணமாக தங்க நிற ஈட்டியின் முனையில் மட்டுமே வெளிவந்தது. அது கண்ணை கூசுமளவிற்கு வெள்ளை நிற ஒளியை உமிழ்ந்து கொண்டு வெளியில் வந்தது. அதை பார்த்து அனைவரும் என்ன உடலுக்குள்ளேயே ஆயுதத்தை வைத்திருக்கிறானா என்று வீரர்களும் அரைகுறை மயக்கத்தில் இருந்த மக்களுமே அதிர்ந்தனர். இந்த இடத்தில் இப்போது சக்தி வாய்ந்தவர்கள் என யாரும் இல்லை. அங்கு இருந்தது மகா மருத்துவர் ராணி துர்காதேவி மற்றும் சந்திரன் மற்றும் சில மருத்துவர்கள் மட்டுமே இருந்தனர். ஆகையால் அவர்கள் அதை கண்டு பிரமிப்படைந்தனர். துர்காதேவிக்குள்ளே பல கேள்விகள் எழுந்தன. இவனுக்கு மருத்துவர்கள் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்பதை நான் யோசித்திருக்க வேண்டும். இவன் ஏதோ ஒரு வீரனை அதிர்ஷ்டவசமாக காப்பாற்றி இங்கு பத்திரமாக கொண்டு வந்ததனால் இவனுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனாலும் என் மாமா சொன்ன மாதிரி இவன் மிகவும் பலமும் சக்தியும் வாய்ந்தவன் போலதான் இருக்கிறான். ஆனால் மருத்துவத்தில்தானே இவன் சிறந்தவன் என்று சொன்னார்கள். இவன் ஏதோ புதுமையான தந்திரங்கள் சக்திகளெல்லாம் கொண்டு வருகிறான் என்று அவளுக்கும் ஆச்சரியம் இருந்தது. ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து வெளிவந்த ஈட்டியின் கூர்முனை மட்டுமே அவனுக்கு எதிரே மின்னிக்கொண்டு சுழன்று கொண்டிருந்தது. அது ஆதித்யாவின் அடுத்த கட்டளைக்காக காத்து கொண்டிருந்தது. ஆதித்யா தன் கண்களை மூடி இருள் உறிஞ்சும் நுட்பத்தை செயல்படுத்தினான். இதன் நுட்பத்தை அவன் நேரடியாக தனது ஆன்மீக ஆத்மசக்தி பலத்தின் மூலம் சுழன்று கொண்டிருந்த பிரபஞ்சாலிப்பான் ஈட்டி முனைக்கு கடத்தினான். அடுத்த கணம் அந்த ஈட்டி முனை தன்னிச்சையாக பறந்து டிராகன் பீஸ்ட் இருக்கும் இடத்திற்கு சென்றது. ஏதோ வேகமாக தன்னை நோக்கி பறந்து வருவதை பார்த்த டிராகன் பீஸ்ட் இரத்தத்தின் வலியுடனும் அதே நேரம் தன் மார்பில் ஏதோ அழுத்துவதின் வலியிலும் அது முழங்கிக் கொண்டிருந்தது. அது ஆதித்யாவின் உருவத்தில் இருக்கும் யாழியை பார்த்து இங்கிருந்து தப்பிவிடு, ஏதோ மீண்டும் என்னை தாக்க வருகிறது என்று கூறியது. ஆனால் யாழியோ ஆதித்யாவின் உருவத்திலிருந்து மாறி தனது பழைய நிலையான சிறிய உருவத்திற்கு வந்தது. டிராகன் பீஸ்டின் அருகில் வந்த அந்த ஆயுதத்தை கண்ட டிராகன் பீஸ்ட், இல்லை ஆதித்யா, என்ன காரியம் பண்ணிவிட்டாய் என்று தன் மனதுக்குள் எண்ணிக்கொண்டது. டிராகனின் கர்ஜனையை வேகமாக வெளியிட்டது. இதை ஏன் நீ வெளியில் காட்டினாய்? இதை யாராவது பார்த்தால் உன்னிடம் இருக்கும் பிரபஞ்ச அழிப்பான் மற்றும் கடவுளை கொள்ளும் ஆயுதம் இதை பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்துவிடும். அப்புறம் அனைவருடைய குறிக்கோளும் உன்னிடமிருந்து அதை பெறுவதாகத்தான் இருக்கும். இதை எத்தனை முறை நான் சொன்னாலும் நீ புரிந்து கொள்ள மாட்டியா என்று அது டிராகன் உருவத்தில் இருந்தபடியே கத்திக் கொண்டிருந்தது. டிராகனின் கர்ஜனை ஆதித்யாவிற்கு புரியாவிட்டாலும் அதன் எண்ணம் அவனுக்கு புரியும். ஆகையால் அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. இப்போது இம்மக்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் நித்திய மோட்சம் என்ற அபூர்வமான பேரொளி சக்தி நிறைந்த மருந்தை தயார்படுத்த வேண்டும். அதை தயார்படுத்த அந்த சூறாவளியை தடுக்க வேண்டும். அதை மட்டுமே அவன் நினைத்தான். ஆகையால் அவனது இருப்பை வெளிக்காட்டிக் கொள்ள அவன் சற்றும் கவலைப்படவில்லை. டிராகன் பீஸ்ட் அருகில் வந்த அந்த பிரபஞ்சாலிப்பான் ஈட்டி முனை டிராகன் பீஸ்டின் உடலுக்கு நேராக மேலே சுழலத் தொடங்கியது. அந்த சுழல் ஒரு கருந்துளையைப் போல் டிராகன் பீஸ்டின் உடலில் இருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த விஷத்தை அந்த இருட்டுக்குள் உறிஞ்சத் தொடங்கியது. அதே நேரம் தூரத்திலிருந்து வேறொரு திசை வழியாக டிராகன் பீஸ்ட் இருக்கும் இடத்தை நோக்கி வந்த குலவன் மற்றும் அவனது ஆட்கள் டிராகன் பீஸ்ட் சோர்வற்ற நிலையில் கிடப்பதை பார்த்தனர். டிராகனை அழித்து அதன் இரத்தத்தை நாம் குடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே அந்த டிராகன் அருகில் ஓடி வந்தனர். ஆதித்யா அதை கவனிக்கவில்லை. காரணம், அவர்கள் ஆதித்யாவின் பின்புறம் வழியாக வேறொரு திசையில் அங்கு சென்றனர்.
இந்த படையை எதிர்கொள்ளத்தான் மூத்த புதிய அரசர் மற்றும் வீரர்கள் மேற்கு பகுதியிலிருந்து நகரை நோக்கி வரும் பகுதியை தடுத்து நின்றனர். அப்போது டிராகன் பீஸ்டின் உடலில் இருந்த விஷத்தன்மையை முற்றிலுமாக ஆதித்யாவின் சக்தியின் மூலமாக பிரபஞ்ச அழிப்பான் ஈட்டி முனை உறிஞ்சியது. அதே நேரம் மீண்டும் ஒரு மாபெரும் அம்பு, அந்த அம்பின் முனையில் நீல நிற விஷம் சொட்டச் சொட்ட குலவன் மீண்டும் அனுப்பினான். இந்த முறை இதை சுதாரித்த டிராகன் பீஸ்ட் அந்த அம்பிலிருந்து தப்பிக்க அந்த இடத்திலிருந்து நகர்வதற்கு முன் அந்த அம்பு டிராகன் பீஸ்டின் மார்பு அருகில் வந்தது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வண்ணமாக அப்போது திடீரென அந்த அம்பு டிராகன் பீஸ்டின் மார்பில் குத்தாமல் அப்படியே நின்றது. டிராகன் பீஸ்டின் அருகில் வந்த அம்பை பிடித்தது வேறு யாருமல்ல, இவ்வளவு நேரம் சிறிய உருவமாக இருந்த யாழி. அது கண்ணை கவரும் விதமாக பெருத்த ஒளியுடன் உண்மையான யாழியின் உருவத்திற்கு மாறியிருந்தது. அது தனது வாயால் அந்த அம்பை டிராகன் பீஸ்டின் மேல் படாமல் தடுத்து நிறுத்தியது. இது எப்படி சாத்தியம் என்று தூரத்திலிருந்து பார்த்த குலவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். தனது அம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் இலக்கை அடையக்கூடியது. அவ்வளவு பெரிய விஷம் வாய்ந்த ஒரு மிருகத்தை எந்த ஒரு மிருகத்தால் முடியாது. அப்படி இருக்கையில் எப்படி இந்த மிருகத்தால் அதை பிடிக்க முடிந்தது என்ற ஒரு எண்ணம்தான் குலவனுக்கு தோன்றியது. ஏனெனில் எந்த ஒரு மிருகம் மற்றும் உயிரினமும் இந்த விஷத்தை தொட்டால் அவர்களுக்கு பாதிப்பு நிச்சயம். ஆனால் யாழிக்கு அந்த விஷம் தீண்டிய போதும் பெரிய பாதிப்பு இல்லை. அதைக் கண்டுதான் அவன் ஆச்சரியமடைந்தான். ஆனால் உண்மை என்னவென்றால், யாழி இதற்கு முன் டிராகன் பீஸ்டின் இரத்தத்தை பார்த்து மட்டுமே பயந்தது. ஏனெனில் யாழி ஒரு ஆன்மீக ஆத்மசக்தி, டிராகன் இனத்தின் கடைசி வாரிசு. அது மட்டுமல்லாமல் டிராகன் பீஸ்டின் இரத்தம் மிகவும் சக்தியும் ஆளுமை தன்மையும் கொண்டது. அந்த இரத்தம் யாழியின் மீது பட்டால், யாழி இப்போது உண்மையான உருவத்தில் இல்லாததால் அதனது ஆன்மீக ஆத்மசக்தி டிராகனின் சக்தி கட்டளைக்கு அடிபணிய வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகையால்தான் அதிலிருந்து தவிர்க்க தன்னை தானே அந்த இரத்தத்திலிருந்து பிரித்து கொண்டது. ஆனால் இப்போது இந்த விஷத்தை அது மிகவும் சாதாரணமாக பிடித்து தூரத்தில் வீசியதை பார்த்த டிராகன் பீஸ்டுக்கு ஆச்சரியம்தான். என்ன நடக்கிறது இங்கே? யார் என்ன கண்ணுகிறார்கள்? ஏன் யாழிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று கூறிக்கொண்டே திடீரென அந்த இடத்திலிருந்து மறைந்தது டிராகன் பீஸ்ட். ஆதித்யா சரியான நேரத்தில் தனது கைகளை மூடி பிரபஞ்ச கால மோதிரத்தை திறந்தான். ஆகையால் அங்கு படுத்திருந்த டிராகன் பீஸ்ட் ஒரு சிறு ஒளிப்புள்ளியாக மாறி வேகமாக வந்து இவனது மோதிரத்திற்குள் புகுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது வந்து சேர்ந்தது. அங்கிருந்த சாதாரண நிலை வீரர்கள் மற்றும் ராணிக்கு அது தெரியவில்லை. பிறகு மீண்டும் ஆதித்யா மருந்தின் உச்ச நிலைக்கு வந்தான். அந்த மருந்து இப்போது 99% பூர்த்தியடைந்திருந்தது. அதே நேரம் யாழி ஒரு மாபெரும் கர்ஜனையை கொடுத்தது. டிராகனின் சத்தம் மற்றும் யாழியின் கர்ஜனையை கேட்ட மேற்கு பகுதியில் இருந்த மூத்த முதிய அரசர் மற்றும் வீரர்களுக்கு சந்தேகம் வந்தது. இது என்ன மிருகம்? நகரின் எதிர்ப்புறத்திலிருந்து சத்தம் வருகிறது. என்ன ஆனது? அது மட்டுமல்லாமல் இங்கு வரவேண்டிய அசுரர்கள் ஏன் இன்னும் வரவில்லை? நடுவில் வழிமாறி அண்டு சென்று விட்டார்களா என்று எண்ணிய மூத்த முதிய அரசர் மனம் பதறியது. ஒருவேளை அவர்கள் அந்த போர் மைதானத்திற்குள் நுழைந்திருந்தால் மக்களை கொன்று குவித்திருப்பார்களே என்று எண்ணிய மூத்த முதிய அரசர் உடனே படையை திரட்டி சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றார். ஆதித்யாவிற்கு 3 திசைகளிலிருந்தும் இப்போது நெருக்கடி ஏற்பட்டது. ஆதித்யாவின் பின்புறம் அசுரப்படை நெருங்கிவிட்டது. அவர்களை எதிர்த்து யாழி தன்னந்தனியாக நின்றது. அதே நேரம் எதிர்புறம் மைதானத்தை நோக்கி அந்த சூறாவளி நெருங்கிவிட்டது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். மருந்தின் உச்சபட்ச நிலை 99% நெருங்கிவிட்டது. அந்த மருந்து 100% அடைந்த அடுத்த கணம் மருந்து இருக்கும் இடமறிந்து அந்த சூறாவளி மைதானத்திற்குள் நுழையும். அதை தடுக்க வேண்டும். மருந்து நிறைவு பெற்றவுடன் மருந்தின் வீரியத்தை குறைக்க அதன் மீது தனது சக்தியை கொடுத்து கட்டுப்படுத்த வேண்டும் என 3 வெவ்வேறு திசைகளிலிருந்து அவனுக்கு அழுத்தம் வந்தது. ஆதித்யா யோசித்தான். 3ஐயும் ஒரே நேரத்தில் எப்படி செய்வது? அரக்கர்கள் நெருங்காமலிருந்திருந்தால் சூறாவளியை தடுத்து இந்த மருந்தை என்னால் எளிமையாக கைப்பற்றியிருக்க முடியும். ஆனால் இப்போது அவர்கள் நெருங்கிவிட்டார்களே. எங்கே போனார் இந்த மூத்த அரசர் மற்றும் வீரர்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அங்கிருந்தவர்களில் ஆன்மீக ஆத்மசக்தி வேறு யாருக்கும் இல்லாததால் ஆதித்யாவிற்கு யாராலும் உதவ முடியவில்லை. அப்போது திடீரென ஆதித்யாவிற்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதை யோசித்தவன், சரி, இப்போது வேறு வழியில்லை. பிரபஞ்ச கால மோதிரத்தையும் பிரபஞ்ச வெடிப்பு சக்தியையும் பயன்படுத்த வேண்டிய நேரம் இது என்று எண்ணினான். ஏனெனில் இரு சக்திகளையும் பயன்படுத்தி காலத்தை சிறிது வினாடிகள் நிறுத்த முடியும் என்பது தச்சகனின் இரகசிய புத்தகத்தில் ஆதித்யா படித்தது. அது மட்டுமில்லாமல் தச்சகனை நேரில் சந்தித்தபோது விஸ்வாமித்திரர் சில சக்திகள் பிரபஞ்ச கால வெடிப்புகளுக்கு இருப்பதை பற்றி கூறியிருந்தார். அதை இப்போது பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணினான். காரணம், அவனுள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சக்தியை எழுப்பினால், ஒருவேளை அது எழுந்தால் இங்கு நடக்கும் பிரச்சனையை சமாளிக்க முடியும் என்று எண்ணியவன் வேறு வழியில்லாமல் தனது ஆன்மீக ஆத்ம சக்தியை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்ச கால மோதிரத்தின் நேர சக்தியை விடுவித்தான். இரு சக்திகளும் ஒரு சேர
திடீரென அங்கு நடக்கும் நிகழ்வுகள் ஒரு வினாடி நின்றன. இருப்பினும் ஆதித்யாவுடன் தொடர்பு கொண்டிருந்த யாழி மட்டும் காலக்கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டிருந்தது. ஆதித்யாவின் மனதிற்குள் ஆன்மீக ஆத்மகடலில் இருந்த டிராகன் பீஸ்ட், "ஆதித்யா, என்ன செய்யப் போகிறாய்?" என்று கேட்க, ஆதித்யா அப்படியே கண்மூடி தியானத்திற்குச் சென்றான். இப்போது ஆதித்யா தோன்றியது ஆன்மீக ஆத்ம உலகத்தில். "என்ன செய்யப் போகிறாய் ஆதித்யா?" என்று மீண்டும் கேட்க, இப்போது வேறு வழி இல்லை. இவளை எழுப்ப வேண்டிய நேரம் இது. இவளிடம் மிகவும் அதீத சக்தி இருக்கிறது என்று விஸ்வகர்மா கூறினார் என்று கூறி மகிழினியின் உடலருகில் சென்றான் ஆதித்யா. இது அதற்கான நேரமில்லை. இப்போது எல்லார் முன்னாடியும் அவளை வெளியே கொண்டு வந்தாயென்றால் பிரச்சனை உனக்குத்தான். அது மட்டுமில்லாமல் அவள் எந்த நினைப்பில் எந்த சிந்தனையில் இருக்கிறாளோ யாருக்கும் தெரியாது. ஒருவேளை வெளியில் வந்தவள் நமது பக்கம் திரும்பினால் ஒரே நேரத்தில் உன்னால் எல்லாரையும் சமாளிக்க முடியுமா என்று கேட்டது டிராகன் பீஸ்ட். அதை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு உள்ளுணர்வு இவள் நமக்கு உதவுவாள் என்று சொல்கிறது என்றான் ஆதித்யா. முட்டாள்தனத்தின் மேல் முட்டாள்தனம் பண்ணிக்கொண்டிருக்காதே. ஏற்கனவே நீ பிரபஞ்ச அழிப்பான் கூர்முனையை வெளியில் காட்டிவிட்டாய். ஏற்கனவே நீ ஆபத்தில் இருக்கிறாய். மேலும் மேலும் இது போன்ற ரகசியங்களை வெளிப்படுத்தினால் அது உன் உயிருக்கு மட்டுமில்லாமல் உன்னை சுற்றியிருப்பவர்களுக்கும் பிரச்சனையை தரும் என்றது டிராகன் பீஸ்ட். டிராகன் பீஸ்ட் சிறிது சிறிதாக குணமாகிக் கொண்டிருந்தது. காரணம், உள்ளிருந்த மர்மமான மூங்கில் மலரின் புனித உயிர் சக்தி உள்ளே இருந்த டிராகன் பீஸ்டின் உடலில் மீண்டும் புத்துணர்ச்சி அடையச் செய்து சக்தியையும் உயிர் சக்தியையும் வழங்கிக் கொண்டிருந்தது. ஆதித்யா டிராகன் பீஸ்டின் பேச்சை கேட்கவில்லை. அவன் தனது வலது கையை நீட்ட அதில் மர்மமான மூங்கில் மலரின் புனித விதை தோன்றியது. "ஆதித்யா, சொல்வதை கேள். ஏற்கனவே இங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன" என்று டிராகன் பீஸ்ட் கூறி முடிப்பதற்குள் ஆதித்யா அந்த பெண்ணின் உடலுக்கு அருகில் சென்றான்.